நான் இன்னும் சொல்லப்போனால் நான் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இசைத்தட்டுகளில் பெரும்பாலான இசைத்தட்டுகள் பழைய மார்க்கெட்டில் குப்பையில் கரையான் அரிச்சு போய் கிடந்த அட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் வச்சு இப்போ என்கிட்ட இருக்கிற இசைத்தட்டுகளில் பெரும்பாலான இசைத்தட்டுகள் அப்படிதான் வந்திருக்கு. ஒரு சில இசைத்தட்டுகளினுடைய அந்த மேல் உரை பார்த்தீங்க அப்படின்னா கரையான் முழுக்க அரிச்சிருக்கும். அதுல அந்த இசைத்தட்டினுடைய அந்த படம் தெரியுமே ஒழிய 4 புறமும் கரையான் அரிச்சு அது ஒரு மாதிரி போயிருக்கும். அதை நம்ம சீர்படுத்தி சரி பண்ணி அதுக்கு அட்டைகள் போட்டு அதுக்கு பாதுகாப்பு பண்ணி ஒரு தொல்பொருளை எப்படி நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் எப்படி தோண்டி எடுக்கிறவங்க சுத்தம் பண்ணி அதை எடுத்து வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதற்கான இயந்திரங்களும் இப்போ இருக்கு. நம்ம ஊர்ல நம்ம எதுவுமே இது கிடைக்கிறது இல்லை. இது துடைக்கிறதுக்கான ஒரு தனியா பிரஷ்ஷே இருக்கு. ஆட்டினுடைய மயிரில் வந்து அதை செய்வாங்க. அந்த மாதிரி அதை கோட் ஹேர் பிரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைய அந்த பிரஷ்ஷினுடைய அந்த 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 தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்களுடைய விலையும் இங்க ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க தயாரிப்பு கிடையாது. அதை வந்து நீங்க வெளிநாட்டுல தருவித்து தான் நீங்க அதை வைக்கணும். அந்த சூழ்நிலையில நம்ம போகும்போதோ அப்ப நண்பர்கள் இருக்கும் அங்கிருந்து வரும்போதோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வேணும், எல்லாரும் ஆச்சரியமா கேட்பாங்க. நீ அது வேணும், எலக்ட்ரானிக் சாதனம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லுவீங்க, என்ன ஒரு பிரஷ்ஷை ஒரு லிக்விட் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அதுக்குன்னு அதை தூய்மைப்படுத்துறதுக்குன்னு ஒரு லிக்விட் இருக்கு. அது இங்க கிடைக்காது. பொதுவா எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம வீடுகளில் எல்லா பொருட்களையும் தூய்மைப்படுத்துறதுக்கு ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால்னு சொல்லி ஒரு நீர்மம் இருக்குது. அந்த நீர்மம் உடனே ஆவியாகக்கூடிய ஒரு தன்மை. நம்ம பெரும்பாலும் சொல்ல போனா இந்த கோவிட் காலங்கள்ல யூஸ் பண்ண சானிடைசருக்கு முழுக்க ஆல்கஹால்னு சொல்றாங்க. அந்த ஆல்கஹாலே பொதுவாக ஐசோப்ரோஃபைல் வகை தான். ஸோ இந்த ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹாலினுடைய தன்மை என்ன அப்படின்னா அதுல வந்து ரெசிடியூ இருக்காது. அதை நீங்க வந்து துடைக்கிறீங்கன்னா அந்த ஈரத்தன்மை அதுல உடனே போயிடும். அந்த ஈரத்தன்மை இருந்தா என்ன ஆகும்னா அந்த ரெக்கார்டுக்குள்ள வந்து பூஞ்சைகள் உருவாகி இந்த ரெக்கார்டினுடைய தன்மையே மாத்திரும். அப்ப நீங்க பாட்டு கேட்க முடியாது. அப்படி நிறைய இசைத்தட்டுகள் வந்து வீணா கூட போயிருக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.